கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது பிலிப்பியர் 2 அதிகாரம் 5 பிலிப்பியர் 2:5. கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்பதே. கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்பதே. ஆதியிலே தேவனால் படைக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் சுய சிந்தனையினாலே சீர்கெட்டு போனார்கள் என்பதை நாம் அறிந்த ஒன்று. எனவே தேவனே பிலிப்பியர் 3:8 அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தாமே தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். தன்னை அனுப்பின பிதாவுக்கு கீழ்ப்படிதல் மாத்திரமல்ல, அவர் வார்த்தையின்படி செயல்படுகின்ற சிந்தை உடையவராகவே ஆண்டவராகிய இயேசுவானவர் வாழ்ந்து காட்டி முன்மாதிரியை நமக்கு வைத்து போயிருக்கிறார் என்பதையும் நாம் அறிந்த ஒன்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை குறித்து நாம் பார்க்கின்ற வேளையிலே மத்தேயு 5 அதிகாரம் 44 அவர் சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்றார். அது மட்டும் அவர் சொல்லவில்லை, அதே வேளையிலே செயல்படுத்துகிறதையும் நாம் அதே மத்தேயு 5 அதிகாரம் 45 பிற்பகுதியிலே காண முடிகிறது. அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் என்றும் பார்க்கிறோம். அவர் பட்சபாதமற்ற சிந்தை உடையவராகவே காணப்படுகிறார் என்பதையும் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மேலும் இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொன்ன பிதாவின் சத்தத்தையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மத்தேயு 5 அதிகாரம் 45 முற்பகுதி இவ்விதமாக சொல்லுகிறது, இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள் என்றும் அங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த வார்த்தையை நாம் அறிந்தவர்களாக, புரிந்தவர்களாக, உணர்ந்தவர்களாக செயல்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அவரது சிந்தையை அறிந்த நாமும் எல்லாருக்காகவும் பட்சபாதமில்லாமல் ஜெபம் பண்ணும்போது தேவன் அதை கேட்டு நம்மையும் நம் சந்ததியும் ஆசீர்வதித்து நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி வழிநடத்துவார் என்பது அதிக நிச்சயம். எனவே நாமும் இயேசுவின் சிந்தையுடன் வாழ்வோம், ஆசீர்வாதம் பெறுவோம். ஆமேன், ஆமேன்.